பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள். இன்று நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 அழகப்பா பல்கலைக்கழக திறன் மேம்பாட்டு மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் சி பாலகிருஷ்ணன் அவர்கள் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக உரையாட உள்ளார். வணக்கம் சார். நம்ம சமுதாய வானொலி நேயர்களுக்கு உங்களை பத்தியும் உங்கள் துறையை பத்தியும் மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். சி பாலகிருஷ்ணன், அழகப்பா திறன் மேம்பாட்டு நிறுவனத்தில் உதவி பேராசிரியராக மென்பொருள் ஆக்கவியல் துறையில், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செக்ஷனில் இருக்கேன். அழகப்பா திறன் மேம்பாட்டு நிறுவனத்தின் நிறுவன இயக்குனராக 2013 ஆண்டு முதல் பேராசிரியர் பூ தர்மலிங்கம் அவர்கள் இருந்தாங்க. 2020 ஆண்டு முதல் அழகப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுடைய பேராசிரியர் கோ இளங்குமரன் அவர்கள் இயக்குனராக இருக்கிறாங்க. அழகப்பா திறன் மேம்பாட்டு நிறுவனம் என்பது திறன் வளர்ப்புக்காக அழகப்பா பல்கலைக்கழகம் மற்றும் தமிழக அரசால் 2015 ஆண்டு மே மாதம் முதல் தொடங்கப்பட்டது. இதற்கு முன்பிருந்தே 2006-7 ஆண்டுகளிலிருந்து தையல் பயிற்சி மையம் தொடக்கப்பட்டு தையல் பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. 2013 ஆண்டு முதல் திறன் மேம்பாட்டு மையம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் குறுகிய கால திறன் வளர்ப்பு பயிற்சிகள், வேலைவாய்ப்புடன் கூடிய குறுகிய கால திறன் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. வெல்டிங், சோலார், எலக்ட்ரீஷியன், பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரியான பயிற்சிகளை அளித்து வருகின்றோம். சார், அடுத்த கேள்வி, திறன் மேம்பாடுனா என்ன? இப்போ ஒரு திறன் மேம்பாட்டை மாணவனுக்கு நம்ம எப்படி உருவாக்கணும்? திறன் மேம்பாடு என்பது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற திறனை கண்டுபிடிச்சு அதை வளர்த்து அவங்கள ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக ஆக்குறது, இல்லைனா தொழில் முனைவோர் ஆக்குறது. இதுதான் திறன் மேம்பாடு அப்படிங்கிறது. திறன் மேம்பாடுனா ஒரு திறனை புதுசாக சொல்றது இல்லை, அவங்களுக்குள்ள என்ன திறன் இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதை வளர்த்து பின்னாடி அவங்களோட வேலை வாய்ப்புக்கும் தொழில் முனைவுக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான பயிற்சிகளை கொடுக்கறது தான் திறன் மேம்பாடு. அடுத்த கேள்வி, நம்ம பல்கலைக்கழகத்தில் திறன் மேம்பாட்டு மையம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு? என்ன மாதிரியான படிப்புகள்லாம் கொடுக்குறாங்க சார்? அழகப்பா பல்கலைக்கழகம் ஆரம்ப காலம் தொட்டே நிறைய விதங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை ஒரு அஃபிஷியலாக ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு கொண்டு வந்தது 2013 ஆண்டில் கொண்டு வந்தாங்க. இந்த 2013 ஆண்டுக்கு முன்னரே 2006-7 கார்மெண்ட் ட்ரைனிங் யூனிட் அப்படின்னு ஒரு தையல் பயிற்சி நிறுவனம் திருப்பூர் நிஃப்டியோட சேர்ந்து ஆரம்பித்து நிறைய பெண்கள், மகளிருக்கு தையல் பயிற்சி அளித்து வருகிறோம். 2013 ஆண்டு முதல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வெல்டிங், எலக்ட்ரீஷியன், மெக்கட்ரானிக்ஸ், சிஎன்சி, கார்மெண்ட் டிசைன், பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2015 முழுமையான துறையாக அழகப்பா திறன் மேம்பாட்டு நிறுவனம், அழகப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ற பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 2019 2019 ஆண்டு ரூசா 2ஆம் நிலை திட்டத்தின் கீழ் ஆண்டர்பிரினர்ஷிப், இன்னோவேஷன் அண்ட் கேரியர் ஹப், தொழில் முனைவு, கண்டுபிடிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு முனையம் என்ற ஒரு முனையம் அழகப்பா திறன் மேம்பாட்டு நிறுவனத்தில் இயங்கிட்டு இருக்கு. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இளைஞர்களுக்கு கண்டுபிடிப்பு ஆற்றலை வெளிக்கொணர்வதும், புதிய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணர்வதும், அப்புறம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு பயிற்சிகளை அளித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அளித்து அவர்களை தொழில் முனைவோராக்குறது தான் இதோட விஷயம். இப்போ 2021 ஆண்டு முதல் EDII, தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கி வரும் EDII என்ற நிறுவனத்தின் மூலம் IEDP ஹப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இன்னோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது எல்லா இணைவு கல்லூரிகள், அஃபிலியேட்டட் காலேஜ்லையும் இந்த IEDP ஹப் உருவாக்கி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 6 செமஸ்டர் இருக்கும். ஒவ்வொரு செமஸ்டர்லையும் 60 விழுக்காடு ப்ராக்டிக்கலும், 40 விழுக்காடு 40% தியரி இருக்கும் எல்லா இதுலையுமே. இதோட சேர்த்து போட்டித் தேர்வுகள் மற்றும் பிற சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்ல போகிற திறன்களை வளர்க்குறதுக்காக இந்த 40% ஆஃப் பாடத்திட்டங்கள் இருக்கும். 60% அவங்களோட கோர் ஸ்கில், மென்பொருள் ஆக்கவியல், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி படிப்பாங்க. 40% ஜென்ரல் ஸ்கில்ஸ், இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி தயார் பண்ணணும், நேர்முக தேர்வை எப்படி எதிர்கொள்ளணும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த 40 விழுக்காடில் கற்றுக்குவாங்க. இது ரெண்டுமே இருக்கும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையின் அனுமதியுடன், ஆலோசனையுடன் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பாடம் எல்லா இளம் அறிவியல், இளம் கலை மாணவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கொடுக்குறோம். அது இல்லாமல் ப்ரொஃபஷனல் எட்டிக்யூட்ஸ், அப்புறம் இன்டர்வியூ ஸ்கில்ஸ்,
அப்புறம் சாஃப்ட் ஸ்கில், அப்புறம் அக்கௌண்டிங் ஸ்கில்ஸ், ஆண்டர்பிரனரியல் ஸ்கில்ஸ். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் தானே தொழில் தொடங்குறதுக்கு தேவையான திறன்களையும் இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த படிப்பு படித்தோம்னா வேலை கிடைக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்னா, தானே தொழில் தொடங்கலாம், தானே தொழில் தொடங்கி இன்னும் 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் இதில் அதிகமாக சொல்லித்தரோம். சார், அடுத்த கேள்வி, நம்ம அழகப்பா பல்கலை திறன் மேம்பாட்டு மையத்தில் இருக்கிற இளநிலை படிப்புகள் என்னென்ன, அந்த இளநிலை படிப்புகளோட கால வரையளவு எவ்வளவு, அதோட முக்கியத்துவம் என்ன சார்? யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானிய உதவிக்குழு அனுமதியுடனும் நிதி நல்கையுடனும் 2-3 ஆண்டு பட்டப்படிப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றது. ஒன்று பிவோக் ஃபேஷன் டெக்னாலஜி எனப்படும் நவநாகரிக ஆடை வடிவமைப்பியல், இரண்டாவது பிவோக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எனப்படும் மென்பொருள் ஆக்கவியல். இந்த 2 படிப்புகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் இயர் முடித்த உடனே பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம். டிப்ளமோ இன் ஃபேஷன் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி கொடுத்துட்றோம். 2வது வருஷம் முடித்த உடனே பிரேக் பண்ணுறவங்களுக்கு அட்வான்ஸ் டிப்ளமோ கொடுத்துட்றோம். 3வது வருஷமும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போகிறவங்களுக்கு பிவோக் டிகிரி கொடுத்துட்றோம். ஸோ இது இளம் அறிவியல், இளம் கலை பட்டப்படிப்புகளுக்கு இணையான ஒரு பட்டப்படிப்பாகும். யூஜிசி ஈக்குவலன்ட் டு எனி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த படிப்புகளுக்கு, எந்தெந்த வேலைகளுக்கு இளநிலை பட்டப்படிப்புகள் எனி யூஜி டிகிரின்னு சொல்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது எலிஜிபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஏ, இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் எம்எஸ்டபிள்யூ தியேட்டர் அண்ட் ஃபிலிம் ஸ்டடீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் இது எலிஜிபிளாக இருக்குது. சார், அடுத்த கேள்வி, இந்த இளங்கலை படிப்புக்கான படிப்பு தகுதிகள் என்ன? +2 முடிச்சவங்க அப்ளை பண்ணலாமா, இல்லை மித்தவங்களும் அப்ளை பண்ண முடியுமா? இந்த எலிஜிபிலிட்டி +2ஓட சேர்ந்து 10th முடித்தோடனே டிப்ளமோ 3 இயர்ஸ் முடித்தவங்களும் இதுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. சார், அடுத்த கேள்வி, மென்பொருள் ஆக்கவியல்னா என்ன சார்? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸை கொடுக்குற விஷயம்தான். ஸோ அது என்னென்னா, ஒரு வெப்சைட் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் இருக்குது, ஒரு நிறுவனத்துக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னா அது இல்லாத துறைகளே இல்லை. எல்லா துறைகள்லேயும் ஒரு குண்டூசி தயாரிப்புலேருந்து ராக்கெட் தயாரிப்பு வரைக்கும் எல்லா விதத்துலேயுமே சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. எல்லாமே கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்னு வந்துட்டனால ஸோ இதுக்கான பயன்பாடு எந்த காலத்துலேயுமே குறைய போகிறதில்ல. ஸோ மருத்துவத்துலேயும் வந்துருச்சு, கல்வியிலையும் வந்துருச்சு, வியாபாரத்தில் வந்துருச்சு. ஸோ எல்லா துறைகள்லேயும் இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்துட்டனால ஸோ அதுக்கான டெவலப்மெண்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பங்கள்லாம் அதிகமாகிட்டு இருக்கிறப்போ இதுக்கான தேவைகள் அதிகமாகிட்டு இருக்கு, திறன்களும் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதை கொடுக்கறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். சார், அடுத்த கேள்வி, மென்பொருள் ஆக்கவியல் ரிலேட்டடாக என்னென்ன படிப்புகள்லாம் நம்ம திறன் மேம்பாட்டு மையத்தில் இருக்குது, அந்த படிப்பிற்கான கல்வி தகுதிகள் என்னென்ன, அந்த படிப்பிற்கான கால வரையளவு எவ்வளவு சார்? பிவோக் கோர்ஸுக்கு +2 முடித்தவங்க, இல்லைன்னா 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ முடித்தவங்க எலிஜிபிள். எம்ஓ கோர்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற யூஜி கோர்ஸ் முடித்தவங்க எல்லாருமே எலிஜிபிள். பிஜி டிப்ளமோ பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி ரெண்டுக்குமே யூஜியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படித்தவங்க எல்லாமே எலிஜிபிள். இது இல்லாமல் பட்டப்படிப்புகள், ஒரு வருஷம் பிஜி டிப்ளமோ எல்லாத்துலேயும் நிறைய செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட், ஐஓடி டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஈவன் ரொபாட்டிக்ஸ் ரிலேட்டட் ட்ரைனிங்கும் இங்கே கொடுக்குறோம். சார், அடுத்த கேள்வி, நம்ம அழகப்பா பல்கலை திறன் மேம்பாட்டு மையத்தில் இருக்கிற பிஜி டிப்ளமோ கோர்சஸ், அதாவது பிக் டேட்டா அனாலிசிஸ் ஆகட்டும், சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆகட்டும், அதோட முக்கியத்துவம் என்ன சார்? அந்த கோர்ஸ் படித்தா என்ன மாதிரியான வேலைகளுக்கு நம்ம போகலாம்? நமது அழகப்பா பல்கலைக்கழக திறன் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு சைபர் செக்யூரிட்டிக்குன்னு ஒரு R&D சென்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சென்னையில் இயங்கிட்டு இருக்க ஹெபிசெக் சைபர் செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி ஒரு R&D சென்டர் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது மூலயமா என்னென்னா சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக ட்ரைனிங், அப்புறம் கன்சல்டன்சி சர்வீசஸ், எப்படி வெப்சைட்டை செக்யூர்டாக வச்சுக்கிறது அப்படின்னு தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் செஞ்சுக்கிட்டு வரோம். சார், அடுத்த கேள்வி, பிவோக் மென்பொருள் ஆக்கவியல் படிக்கிறதுனால என்ன மாதிரியான வேலைகளுக்கு அவங்க போக முடியும்? இந்த பிவோக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எனப்படும் பிவோக் மென்பொருள் ஆக்கவியல் பட்டப்படிப்பு படிப்பவர்களுக்கு மென்பொருள் துறையில், ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. வெப் டிசைனர் ஆகலாம், கிராஃபிக் டிசைனர் ஆகலாம், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம், அதுக்கப்புறம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அவங்க வந்து தானே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இல்லைனா ஹார்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டர், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னா அவங்களே தானே தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு 3 பசங்க வந்து நம்ம புதுவயலில் வந்து ஒரு சின்னதாக கம்ப்யூட்டர் ஷோரூம் வச்சுட்டு ட்ரபிள் ஷூட்டிங், அதாவது ரிப்பேரிங், இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை வந்து இப்போலேருந்தே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அழகப்பா பல்கலைக்கழக திறன் மேம்பாட்டு நிறுவனம் வந்து அளித்து வருகின்றது. சார், அடுத்த கேள்வி, மாணவர்கள் படிக்கும்போது என்னென்ன பயிற்சிகள் கொடுக்குறீங்க, அதே மாதிரி வேலை வாய்ப்பை எவ்வாறு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? நமது துறையின் மூலமாக நிறைய தொழில் நிறுவனங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களோட எம்ஓயு போட்டிருக்கோம். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் காம்டியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட எம்ஓயு போட்டிருக்கோம். இவங்க வந்து வேர்ல்டில் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸில். ஸோ அது மூலியமாக கொடுக்குற சர்டிஃபிகேஷன்ஸுக்கு மாணவர்களுக்கு வந்து என்னென்னா ஒரு உலகளாவிய அங்கீகாரத்துடன் கூடிய ஒரு சான்றிதழ்கள் கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கோம். இது இல்லாமல் நிறைய நிறுவனங்களோட எம்ஓயு வச்சுருக்கோம். இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட், ட்ரைனிங், இந்த விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளவு நேரம் அழகப்பா பல்கலைக்கழக திறன் மேம்பாட்டு மையத்தை பற்றி எங்களுக்கு நிறைய தகவல்களை கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.